நீங்க சொன்ன மாரி வந்துட்டு ஒவ்வொரு வரிகளும் அந்தந்த நேரத்துக்கு தகுந்த மாரி தான் மாறுது அப்டின்னீங்க. இப்ப வாலி சார் ஆகட்டும், கண்ணதாசன் சார் ஆகட்டும், அவங்களோட வரிகள் எல்லாமே ஒருத்தவங்களோட எமோஷனலையும், அவங்களோட எமோஷனும் கலந்து குடுத்த வரிகள் மாரி தான் இருக்கும். அதே மாரி பார்த்தோம்னா, நெறைய கவிஞரோட இதுக்கு தனித்துவமா இருக்கும். நம்ம நெறையவே சொல்லலாம். நெறைய கவிஞரோட வரிகள் நம்ம நிச்சயமா, நிச்சயமா. கேட்டுருக்கோம். சாரதி சாரோட வரிகள்ல எந்த விஷயம் அதிகமா கலந்திருக்கும் சார்? காதலா? அரசியலா? சமூகமா? இல்ல சாரதி சாரோட எமோஷனல் அதிகமா கலந்திருக்குமா சார்? நிச்சயமா. நீங்க சொன்ன எல்லாமே கலந்துருக்கும். என்னுடைய எமோஷனலும் இருக்கும். அ அரசியலும் இருக்கும். அதுதான் நீங்க "படைச்ச சாமி கேட்காதது. கேட்காததையும், படிச்ச சாமி கேட்டது" அப்படிங்கிறது. நம்ம எது நம்ம அத தானே கத்துக்கிட்டு வர்றோம் இங்கேருந்து. நாம கத்துக்கலனாலும் இந்த சமூகம் நமக்கு கத்துக் குடுத்துட்டு தான் இருக்கு. இப்ப நான் இங்க வந்திருக்கேன், உங்கள்ட்ட பேசிட்டு இருக்கேன். உங்கள்ட்டேருந்து சில விஷயங்கள நான் எனக்கு கத்துக்கக்கூடிய அந்த ஆற்றல் இருந்தா நான் கத்துட்டு போவேன். அப்ப இத வேற எங்கேயாவது போய் நான் என்னுடைய படைப்புகள்ல நிச்சயமா அப்ளை பண்ணுவேன். அது வேறு மாதிரியான வடிவத்தில இருக்கும். அதனால என்னுடைய எமோஷனல் இருக்கும். என்னுடைய காதல் இருக்கும். அதுக்கு காரணம்னா என்னோட குடும்ப காதல். அது இருக்கும். இப்ப நான் ஹாப்பி ராஜ்ன்னு ஒரு திரைப்படத்தில பாடல் எழுதினேன். ஓகே. அதில பார்த்தீங்கன்னா, நான் குடும்பத்தின் மீது கூட்டு குடும்பத்தின் மீது அளவில்லா காதல் கொண்டவன் நானு. ஏன்னா, இந்த சமுதாயத்தில நம்ம எத்தன நாள் வாழ போறோம்னு தெரியாது. இவங்கலாம் இல்லாம நாம இல்ல. ஒவ்வொரு மனிதன் பிறக்கும்போதும், அவனோடு சேர்ந்து ஒரு சமுதாயம் அவனுக்கு இருக்கு. அப்பா, அம்மா மட்டும் இல்ல. அவனுக்கு முன்னாடி மாமா, அத்தை, சித்தி, சித்தப்பா, மாமா, மச்சான்னு ஒரு உறவு ஏற்கனவே பூத்து காத்துக்கிட்டு இருக்கு. அப்ப அந்த மனிதன் பிறந்து வர்றான். இப்ப நான் வந்ததுக்கப்புறம், இந்த கிளைகள்லாம் வேணான்னு நான் வெட்டிட்டேன். நான் தனியா வர்றது எந்த விதத்திலும் நியாயம் இல்ல. இந்த கிளைகள்ல முட்களும் இருக்கும். அதுவும் சேர்ந்தது தான் அந்த தோட்டம். தோற்றம். அத நான் சகிச்சுக்கணும். எல்லா நேரத்திலும் அந்த முள்ளு குத்திக்கிட்டே இருக்காது. ஏன்னா சில நேரத்தில அங்கேருந்து சில கனிகளும் கிடைக்கும். அப்போ அத அதோட சேர்ந்து பயணப்படுறது அந்த வாழ்க்கை பாடம்னு நெனைக்கிறேன். அதனால தான் அந்த பாடல் என்னால எழுத முடிஞ்சது. கடவுளின் தோட்டம், நிலவூஞ்சல் ஆட்டம், நம்மோட வீடானது. அடைமழை கூட்டம், குளிர்காயும் கோட்டம், நம்மோட கூடானது. வாழைத்தாராக, வாழ்வின் வேராக, வாழ்ந்து காட்டுவோம் இங்கே. அப்படி இப்ப அ அ அந்த உணர்ச்சி தான். அப்பா, அம்மா எல்லா சொந்த பந்தங்களோடையும் நம்ம சேர்ந்து இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய வீட்ட நான் கடவுளின் தோட்டமா நெனச்சுக்கிட்டேன். அது என்னுடைய எமோஷன். அப்போ அத நான் எல்லாருக்கும் கடத்துறேன். என்ன தனிமரமாக எங்கெங்கோ இருப்போம். பொருளதை தேடி ஊர் ஊரா பரப்போம். ஆனாலும் சேர்ந்துக்குவோம். தூணாகி தாங்கிக்குவோம். இப்ப நம்ம நீங்க யாருக்கு வேணாலும் அத நீங்க சேர்ந்து பார்த்துக்கலாம். நம்மளுடைய லட்சியம், கனவு, பொருளாதாரம், வேலை இது காரணமா பிறந்த ஊர விட்டு, பிறந்த குடும்பத்த விட்டு, சொந்த பந்தங்கள விட்டு எங்கேயோ வந்திருப்போம். ஆனா எந்த ஒரு நல்லது கெட்டதுனாலும் நம்ம உடனே ஓடுவோம். ஓடி அங்க போய் அது ஒரு அன்ப பிணைஞ்சுக்குவோம் இல்லையா? அது ரொம்ப முக்கியம். அது ஒவ்வொரு தலைமுறைக்கும் நம்ம பாடல் வழியா கடத்தணும்னு நினைக்கிறேன். ஏன்னா கூட்டுறவு ரொம்ப இங்க முக்கியம்.